மூன்றாவது ஆண்டவர் சொல்றாரு, மறைவான காரியத்தை நான் உனக்கு வெளியரங்கமா காண்பிப்பேன். மறைவான மன்னா. இஸ்ரவேல் மக்கள் 40 ஆண்டு காலம் வனாந்திரத்தில் வருகிறாங்க. திடீர்னு பசிக்கும் பொழுது அவங்கள சுற்றிலும் பார்க்கிறாங்க. அவங்க சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. சாப்பிட்றதுக்கு கீரை கிடையாது, சாப்பிட்றதுக்கு ஒரு உணவு பண்டலங்கள் கிடையாது, ஒரு ஹோட்டல் கிடையாது. ஆண்டவர் அவங்கள கொண்டு வந்த பாதையோ வனாந்திர பாதை. அப்படிப்பட்ட வனாந்திர பாதையில் எங்கேருந்து சாப்பாடு வரோன்னு சொல்லி எல்லாரும் முறுமுறுக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு நாளைக்கு சாப்பாடு கொடுப்பேன். எல்லாரும் முறுமுறுத்துக்கிட்டு தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சு பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு மன்னா இருக்குது. அந்த உணவு பேரு மன்னா. எல்லாம் கேட்குறாங்க, நேற்று வரையும் மண்ணு தானே இருந்தது, இன்னைக்கு மன்னா வந்திருக்கே, இது எங்கே இருந்தது, எங்கே இருந்து வந்தது? காரணம், மன்னா இத்தனை நாள் என்னவா இருந்தது? அவங்க கண்ணுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்களே, மறைவா இருந்தது. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் சத்தத்தை கேட்கிற மனுஷனுக்கு மறைவானதை நான் வெளியரங்கமாய் காட்டுவேன். அப்போ திடீர்னு அவங்களுக்கு ஆண்டவர் காட்டினார், இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற உன்னத உணவு. எல்லாருக்கும் ஆச்சரியம், இத்தனை நாள் இது நம்ம கண்ணுக்கு தெரியாம போச்சே. எத்தனை பேர் அப்படி ஆச்சரியப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. தேவனோடு கூட நீங்க நடக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு சூழ்நிலையில அப்படியே இருக்கிறீங்க. அந்த கம்பெனி உங்க பார்வைக்கு தெரியல, பக்கத்தில் இருந்த அந்த வீடு உங்க பார்வைக்கு தெரியல, பக்கத்தில் இருந்த அந்த தீர்வு, அந்த சொல்யூஷன் உங்க பார்வைக்கு தெரியல. எங்கெல்லாம் ஓடி எங்கெல்லாம் அலைஞ்சிங்க. திடீர்னு அது வந்த உடனே சொல்றீங்க, இத்தனை நாள் இது என் கண்ணுக்கு மறைவா இருந்திருக்கே. கர்த்தர் சொல்லுகிறார், என் சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளுக்கு நான் மறைவானதை அவர்களுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லுகிறார். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஒவ்வொரு நன்மையும் அவர் மறைத்து வைத்திருக்கிறார். உனக்காக தேவன் வைத்திருக்கிற வேலையை மறைத்து வைத்திருக்கிறார். உனக்காக தேவன் வைத்திருக்கிற திருமண வரனை அவர் மறைத்து வைத்திருக்கிறார். உனக்காக வைத்திருக்கிற அந்த தொழிலை மறைத்து வைத்திருக்கிறார். உனக்காக தேவன் வைத்திருக்கிற ஊழியத்தை மறைத்து வைத்திருக்கிறார். அபிஷேகத்தை மறைத்து வைத்திருக்கிறார். உனக்காக தேவன் வைத்திருக்கிற இடத்தை அவர் மறைத்து வைத்திருக்கிறார். அவருடைய பிளெஸிங்லாம் வெளியரங்கமா இருக்காது, மறைவா இருக்கும். ஐயோ, நீங்க கேக்குறீங்க, ஏங்க அப்படி இருக்கணும்? ஏன் தெரியுமா? ஒரு நல்ல பொருள் வெளியில எல்லாருக்கும் தெரிஞ்ச யாராவது ஒரு ஆள் என்ன பண்ணுவான்? அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். உனக்காகவே தேவன் அவைகளை வைத்திருக்கிறபடியினால் அவைகள் ஒரு நாளும் ஒரு மனிதனின் கண்களுக்கோ பொல்லாத ஆவியின் கண்களுக்கோ படாதபடிக்கு உனக்காக தேவன் வைத்திருக்கிறவைகளை மறைத்து தேவன் வைத்திருக்கிறார். ஏற்ற வேளையில் அதை வெளியரங்கமாய் கொண்டு வருவார். கரங்களை தட்டி கொஞ்சம் ஆமென் சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எஸ், எனக்கு சபைக்காக ஒரு பெரிய இடம் வாங்கணும்னு ஒரு பெரிய ஆசை. ஸ்பெஷலான ஒரு சர்ச் கட்டணும், பெரிய இடம் வாங்கணும். ரோட்டில் போகும்போது இடம்லாம் பார்த்துக்கிட்டே போவேன். அப்போ சொல்லு, ஆண்டவரே இதோ இருக்கிறதே பெரிய ஏக்கர். சென்னை பட்டணத்தில் இடம் என்ன ஆக மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது. தேடுறோம் தேடுறோம் தேடுறோம், பெரிய பெரிய இடங்கள். அப்பொழுது கேட்ப, ஆண்டவரே இந்த இடத்தை வாங்கட்டுமா, இந்த இடத்தை வாங்கட்டுமா? அப்போ ஆண்டவர் சொல்றார், வாங்காத. இந்த இடத்தை நீ வாங்கலாமா வேணாமா? அவர் சத்தத்தை கேட்கணும். வாங்காத. சரிங்க ஆண்டவரே, இந்த இடம் வாங்காத. ஒவ்வொரு இடத்தையும் வாங்காதன்னா எல்லாரும் வாங்கிடுவாங்க ஆண்டவரே, அப்புறம் எப்போதான் நாங்கள் வாங்குறது? அப்போ ஒரு நாள் ஆண்டவர் என்னோடு பேசினார், உனக்காக நான் வேவு பிரித்து இந்த பட்டணத்தில் வைத்திருக்கிற இடம் ஒரு மனிதனுடைய கண்களுக்கும் படுவதில்லை, அது உன்னுடைய கண்களுக்கும் படாதபடிக்கு மறைத்து வைத்திருக்கிறேன். ஏற்ற வேலை வரும் பொழுது உன் கண்களை திறப்பேன், அது உனக்காக நான் வைக்கப்பட்டது. அப்போதான் கற்றுக்கொண்டேன், அவருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிறது எதையுமே ஆண்டவர் வெளியரங்கமாக வைத்தில்லை, மறைவாய் வச்சிருக்கிறார். இன்னைக்கு இயேசுநாதருடைய பிள்ளையாய் நீ இருந்து, எனக்கு என்ன எதிர்காலம் தெரியலையே, எனக்கு என்ன வேலை தெரியலையே, நான் என்ன படிக்க போறேன், யாரும் திருமணம் செய்ய போறேன் தெரியலையேனா அது ஒரு பிரச்சனையா பார்க்காத, அது ஒரு ஆசீர்வாதமா பாரு. உனக்காக தேவன் வைத்ததை இன்னொரு மனிதன் கொத்திக்கிட்டு போக கூடாது என்பதற்காக ஆண்டவர் அதை மறைத்து வைத்திருக்கிறார். அவர் சத்தத்தை நீ கேள். அது ஒரு ட்ரெஷர் மாதிரி, அது ஒரு பொக்கிஷம் மாதிரி. நீ அலமோதுற, வாலிபனே
பஸ் ஸ்டாப்லையும் ரயில்வே ஸ்டேஷனையும் நீ அலமோதுற. எனக்காக வைத்திருக்கிறது எது ஐயா? அது மறைவா இருக்கு, அது உன் கண்ணுக்கு படாது. அது எப்போ அந்த பொக்கிஷத்துக்கிட்ட நீ போக போறன்னு கேட்டா, உன்னுடைய ஒவ்வொரு பாதையிலையும் என் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டவனாய் நீ நடந்தா அந்த பொக்கிஷ பாதைக்கு கர்த்தர் உன்னை கொண்டு போவார்.